நம்ம கேம் கெஃபே சிமுலேட்டர் தான் வந்திருக்கிறோம். சரி, கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓஹோ, நான் சொல்லுது அது என்ட்ரி ஓப்பன் பண்ணோம். முதல்ல போய் பிசியை வாங்கணும். நம்ம டேபிள் சேர்லாம் வாங்கிட்டாச்சு. கிளிக் பண்ணால் ஒரே நிமிஷம் ஆட் வந்துச்சு. இங்கே நம்ம போய்ட்டு கம்ப்யூட்டர் செட்டப். ஐயோ பேசியா டக்குன்னு. ஓ, நம்ம சின்ன 10 ரூபாய்க்கெல்லாம் மோசிக்குது பாருங்களே. ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவோம், பாட முடியாதான். இது பார்த்தீங்கன்னா லைவ் தான் நம்மளுது. ஆமாம், லைவ் தான் நம்மளுது. இது என்ன பண்ணும் ப்ரோ? எத்தனை வந்து அங்கே வைக்கணுமா? இது இன்னொன்று இருக்கும். அந்த கேம் நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. கேம் பேர் வந்து இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர். அது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அசம்பிள் வேறு போடணுமா? அது நல்லாயிருக்கும். பெக்கர்லாம் வருவான், அடிக்கலாம் போட்டு சார்ஜ் சார்ஜன்னு. சும்முக்கு 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 சும்முக்குறா அப்படின்னு அடிக்கலாம். சும்முக்கு 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 சும்முக்கு. வெல்கம் டன்னு. வெல்கம் டு மார்க்கெட் கூட அடிக்கலாம். பிசி பில்லு. முதல்ல போயிட்டு நம்ம லேப்டாப்பை தரணும். பை பிசி இன்ஸ்டாலிங் டாப் த கேம்ஸு. சரி, அப்புறம் இது ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன், வாங்க முடியல. கோஸ்ட் வரணும்னு ஒன்று வாங்கியிருக்கோம். இன்ஸ்டாலிங் பண்ணிடுவோமா? இன்ஸ்டாலிங் அதில் இன்ஸ்டால் ஆகுது. நம்ம ஃபோனில் இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. போயிட்டு கடையை தரணும். போயிட்டு நம்ம போய் தெரு சுற்றி போமா? தெருவுக்குள்ள போக முடியாதுங்க. தெரியல. 500 ரூபா சார். கஸ்டமர் அக்செப்ட் கொடு ப்ரோ. அதான் 10 ரூபா வந்துருக்கு வெறியும். என்ன பண்ணுறாரு? கிளைமு இருங்க, ஆட் போட்டுகிட்டே இருக்கான். வாங்கிடுச்சு. நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா விளாட்றோன்னா அதுக்கேற்ற சார்ஜ் நம்ம பிடிக்கலாம். அப்கிரேட் பண்ணலாமா? வேண்டாமா? ஓகே, அனுப்போம். ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. நம்ம போய்ட்டு பிசி ஒன்று பார்ப்போம். எஸ், கொடுத்தாச்சு, வந்துருச்சு. நம்ம அதே டேபிள் தான் வாங்கிக்கிறோம். ஆடு பார்த்தா நம்மளுக்கு இந்த டேபிள் கொடுப்பாங்களா? நம்ம திருப்பி இப்போ ஆடு பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு வேண்டாம் இப்போதைக்கு ஆடு பார்க்கறதுக்கு. பிசிக்கு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, ஆமாம், காசு பார்த்தாலும் ஓகே. என்ன அதான் இருக்கே ப்ரோ, இவ்வளோ காசு இருக்குது ப்ரோ. ஆனால் உங்களால் வாங்கிக்க முடியல. சரி, அதான் வாங்க ட்ரை பண்ணுங்க. கீழே கீழே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதெல்லாம் லாக்குடு ப்ரோ. இது திரும்ப கொடு ப்ரோ. யூ ஹேவ் நோ ஆல்ரெடி செட் பை டேபிள் அண்ட் சேர். ப்ரோ, டேபிள் சேரு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ப்ரோ. ஐயோ, இது தெரியாமல் நம்ம போயிட்டு மார்க்கெட் டேபிள் வாங்கிட்டேன் ப்ரோ. டேபிள் வாங்கியாச்சு. சேரு இது வாங்குமா? இதெல்லாம் 5வது போகணுமா? 6th போகணும் ப்ரோ. சேரு ப்ரோ. லைட் வாங்கிடுவோம், ஒரு லைட்டா. ப்ரோ சேரு ப்ரோ. ஏங்கண்ணே, ஷாப் போயிட்டு வந்தேன். சேரில் எங்கே வைக்கும்? இது கீழே தாங்க ப்ரோ. கம்மி விலையில் பாரு ப்ரோ. கம்மி விலையில் 75 பார்ப்போம். பேடி ஊற்றுரு ப்ரோ. இல்லை, அது போயிடுது. ஒன்று. அடுத்தது என்னையா ஆயிடுச்சு. இருங்க, ஒன்றுமே தொழில வெயிட் பண்ணுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு உள்ளே வந்தோம், அதனால் அப்படியே இருக்கு. ரைட்டு, இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓய்யோ அம்மா, எங்கள் ஆகுது நாசமாக போச்சு. இருங்க, நம்ம போயிட்டு கம்மியால ப்ரோ. சேர் வாங்கணுமா? சேர் வாங்கிட்டோம் ப்ரோ. வாங்கிட்டோமா? கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்.
ஓகே ஓகே போட்டோம் வந்து உள்ள இருக்க ப்ரோ காசு காலி ப்ரோ. மைனஸு ஐயோ போயிட்டான் இவங்க கையில் போயிட்டு அக்செப்ட் த கஸ்டமர். அக்செப்ட். காசு நாசமாக போச்சு. இது ப்ரோ கவலைப்படாது. பூஸ்ட்டு ப்ரோ பூஸ்ட்டு டக்குன்னு செய்வியோ ஒன்றுமே தெரியல. அதை செய்கிறோம். இன்னும் வந்து இதுக்கு இது வாங்கணும், ஃபேன் இவ்வளோ வாங்கணும். வாங்கணும் கிளைம் பண்ணுவோமா அவங்க கையில் போய்ட்டு இன்ஸ்டால். இன்னும் வந்து நீ காசு கொடுத்தா தம்பி இன்ஸ்டால் பண்ணுறேன்ப்பா. இன்ஸ்டால் பண்ண நீ காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் என்னைக்கு காசு தரீங்க? என்னது காசு இன்னும் 32 வருஷம் ஆகும். பரவாயில்லையா? ஐயோ அவ்வளோ வருஷம்லாம் தேவையில்ல. ஏன்னா காசு கொடுக்க முடியாதா? 32 வருஷமா? சொல்லுண்ணே. ஐயோ ரெக்வஸ்ட் வெயிட் பண்ண சொல்லணும். வெயிட் கர் பாய். சரி அந்த ஆள் டக்குன்னு தூக்க முடியுமா உங்களால் பாரு? சரிங்க இது பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டை கொடுத்த உடனே வெயிட் பண்ணுறாரு தலைவர். கோவத்தில் இருக்கார் மண்டே பாருங்களேன். ஹலோ சார். ஓகே அவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து அவர் வெயிட் பண்ணுவாராம். முடிஞ்சு போச்சு சார். சார் வெயிட் பண்ணுங்க சார். ஆட வேடா வருது. அங்கே வேறு ஒருத்தவங்க வந்துட்டான் நீங்கள் ப்ரோ. இப்போ போங்க சார். போங்க சார். போங்க சார். அக்செப்ட் த கஸ்டமர். ப்ரோ காசு கொடுக்க போகிறேன்டா. அவரா விஐபி கஸ்டமரா? ஆடாடா வருதுங்க. காசு தர மாட்டேன். காசு தர மாட்டேங்கிறானுங்க. அதை வச்சிருக்கான். வச்சிட்டான். காசு எடுத்துட்டியா? டக்குனு இன்னொரு ஆளுக்கு ரெடி பண்ணுங்க. இல்லைங்க சார் வெயிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கும் நம்ம போயிட்டு ஆடு பார்த்துட்டு வந்துடுவோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஆடு பார்த்துட்டு வரோம். என்ன பண்ணுங்க சொல்லிட்டா யாருக்குன்னு வந்து நான் எதோ சொன்னி நான் அமிச்சா உட்கார வச்சேன். கஷ்டப்பட்டு ஒன்று உட்கார வச்சு. சரி நம்ம போய்ட்டு நம்ம ஒரு பீஸ் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருப்போம். ஆமாம் கம்ப்யூட்டர் போட்டாச்சு ப்ரோ. கம்ப்யூட்டரில் போயிட்டு இல்லை ப்ரோ இதுக்கே ஸ்க்ரால் பண்ணினே வந்தால் இது ஒரு மானிட்டர். நான் மானிட்டர் வேணாம். இப்போதைக்கு மவுஸு அந்த மாதிரி முதல்ல வாங்கி வச்சிடலாம். ஆமாம் ப்ரோ. ஃபர்னிச்சர்ஸில் இருக்கிறேன். 150 ரூபா ப்ரோ. ப்ரோ மேலே தூக்கு ப்ரோ. மவுஸு கீபோர்டு மட்டும் இப்போதைக்கு வாங்க. கீபோர்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்மி ரேட்டில் வாங்கிடுவோம். அதே மாதிரி மவுஸு கம்மி ரேட்டில் வாங்க ப்ரோ. இருங்க 10 பீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ப்ரோ. டக்குன்னு ப்ரோ டென்ஷனாக கிளம்பிட போகிறோம். மேலே தூக்கு ப்ரோ. டக்குன்னு ப்ரோ. மவுஸ் பண்ணுற வாங்கிடுவோம். ப்ரோ மவுஸ் வாங்கிடு ப்ரோ. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரேஞ்ச் ஓடு ப்ரோ. என்ஜோடு என்னடா இது? இல்லைங்க சார் நீங்கள் போங்க சார். போதா என்ன சொல்லணும் போங்க வைக்காதீங்க சார். 2 செகண்ட். இப்போ அவங்கள வெயிட் பண்ண சொல்லு ப்ரோ. அவரு கிளம்பிடுவாரு ப்ரோ. நிற்கிட்டோம் பொறுமையாக ப்ரோ. நிற்கிட்டோம் ப்ரோ. நிற்கிட்டோம். அப்போ தான் எங்கள் கஷ்டம் தெரியும். என்ன கஷ்டம் ப்ரோ? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிறாங்க? இதுக்குள்ளே போய் இது மட்டும் ஒன்று வாங்கணும். அதுதானா? இது ஒன்று வாங்கணும். 150 ரூபா. அது வேறு காசு செய்யணும். முடிஞ்சு 150 ரூபா. ஐயோ 2 பேர். போ அவனை வெயிட் பண்ண சொல்லுங்க போ. சரி நம்ம போய் ஆட் பார்த்துட்டு வந்துடுவோம். 2 செகண்டு சார். வெயிட் பண்ணிங்க சார். ஒரே நிமிஷம் சார். நாங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம் சார். என்ன பண்ணுவோம் போயிட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு இது பார்த்தோம்லாமா. இது போயிட்டு 14 ரூபா மைனஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம போய்ட்டு வீடியோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு கால் ஆஃப் டியூட்டிமாவே இறக்கணும். 100 ரூபா அசமாக போச்சு. இப்போ ஒரு பிசி பில்டு பண்ணலான்னு பார்த்தா சாவே வச்சிடுறானுங்க நம்மள. ஓகே கொடுத்துருவோம். போயிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கு. ஒருத்தன் அதுக்காக நம்ம இதுக்கு கால் ஆஃப் டியூட்டி கேட்டுட்ருக்கானுங்க. சரிண்ணே சார். வேணும் ஓய் வாடா ரெடியூடா ப்ரோ. இப்படி எல்லாரையும் அமுச்சு விட்டுருந்தா ஒரு பார் அது ப்ரோ. முதல்ல நம்ம போயிட்டு பிசி பிரித்து நம்ம விண்டோஸை எடுத்து இங்கே வச்சு பாய்
நேரம் சொல்றக்கமான்னு பாட்டு பண்ணிக்கிறேன். பக்கத்தில் விடுங்குது ப்ரோ பாட்டு பாடாது ப்ரோ. காப்பிரைட் ஊற்றுருவானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் இன்ஸ்டாலிங் பண்ணால் போதும். இந்த பைத்தியக்காரன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. PC1 PC2 பார்த்தீங்கன்னா ப்ரோ மைக்கு ப்ரோ என்ன தலைவர் வேணுமே? தலைவரே என்ன தலைவரே? இந்த வேம் இல்லை தலைவரே, போயிட்டு வாங்க தலைவர். சரி நம்ம எங்கள் இல்லை போய்த்தல நாசமாக போய் பற்றி விடத்தா போயிடுச்சு. என்னடா இன்ஸ்டாலிங் மிஸ்ஸிங்கு நிறையா ஆல்வேஸு மிஸ்ஸிங் ஆல்வேஸ் கேம். என்ன மிஸ்ஸிங் ஆச்சு ப்ரோ? ஏதோ கேம் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு ஒன்றுமே புரியலடா ப்ரோ. கேமா ப்ரோ? இன்ஸ்டால்டு மோர் ப்ரோ. ப்ரோ இதில் 20 rupees ப்ரோ, கம்மியாக இருக்குது ப்ரோ. அது சரி நம்ம போயிட்டு ஒரு ஆடை பார்த்துட்டு வந்துடுறோம். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்காக வெயிட். பார்த்தீங்கன்னா அந்த கேம் கூட இறக்க முடியல எங்களால், செக் பண்ணிட்டோம். வெளில போச்சு சொல்லலாம். இது நியூ மோர் பிளாட்ஃபார்ம். அவங்கள போங்க, எங்களுக்கே காசே இல்லை. எம்மா பெரிய கடையாக இருக்குது. ஏன் ஒன்றும் வந்து விளையாட மாட்டோம். டோர் கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணிவிட்டு யோசிப்போம். பார்த்தீங்கன்னா PC1 PC2 PC3 வேறு வரணும். PC4 PC5 PC6 PC7 PC8 PC9 வரைக்கும் வருது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேர் என்னது ப்ரோ? VIP. ஆஹா இன்னொன்று வருமே ப்ரோ, ஆர்கேடு. அர்கேட் அது வைக்கணும்ல இருக்கேன். VIP பாஸா என்ன சொல்கிறீங்க? போனேன் மார்க்கெட்லேருந்து எப்படி ப்ரோ வெளியே வர்றது? அது இல்லை, இப்போ ரிப்போர்ட் எதனா வந்து கொண்டு பண்ணுங்களே நம்ம மேலே. அதுவா ப்ரோ? இவங்க வேறு ஆடு கேம் வாங்கியாச்சு, காசு கட்டிச்சு கையில். அதில் கேமும் வந்துச்சு உங்களுக்கு. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு கேம் மட்டும்தான் பண்ணணும். அது மாட்டிக்கலாம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். பிச்சுக்கலாம் அடி மண்டையம்மா வெறும் மண்டை. பார்த்தீங்கன்னா யாருமே மாட்டிக்கிறாங்க உள்ள. நீங்கள் எல்லாமே கேட்கணும் தானே. செம்மையாக கேட்கத்தே முடியலாம். அந்த மாதிரி கேம் தான் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கேம் விளையாடணும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கேம் மட்டும் வாங்கி போட்டுடலாம். என்ன பண்ணலான்னு பார்ப்போம். என்ன ஒன்றுமே போடல, வந்ததே வந்து இது ஆர்டிஆரா ப்ரோ? ஆர்டிஆர் செகண்ட் முடிஞ்சிச்சு ப்ரோ. ஒட்டகம் இல்லை ப்ரோ, குதிரை ப்ரோ. ஒட்டகம் ப்ரோ. அங்கே போது பேர் இல்லை ஒட்டகம். எம்மா பேர் ஒட்டகம் போது குதிரை சாரி கால் ஆட்டின்னு போது அந்த வேறு விளம்பரத்தை வேறு சக்கு டக்குன்னு போட்டு விட்றானுங்க. வெறியாது ப்ரோ. சொல்லு ப்ரோ. நான் வெறியான வீரமா ஆண்டி சொல்லு ப்ரோ. நீ மூட்டு ஆண்டி எப்போ செத்துறாது ப்ரோ. செட்டப் 1 PC. ஆமாம், அதில் 5 கேம் வச்சுன்னா 80 ரூபாவும் ப்ரோ. 80 ரூபா கொடுக்குறாங்க ரிவார்டு. அது செட்டப் 3rd PC பர்ச்சேஸ் டேப் ஏதோ ஒன்று சொல்லிடுறான். இன்ஸ்டால் 5 ஆக்ஷன் கேம்ஸ். ப்ரோ 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 ஐயோ வெயிட் பண்ண சொல்லு ப்ரோ. ஏதோ இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் ப்ரோ. இது இருக்குது நம்ம கையில். சரி வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் ஆட் பார்த்துட்டு வந்துடுவோம். 2 seconds லைட்டாக அது பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டேங்கிறாரு, ஓடுறாரு தம்மதிமுன்னு. ஆமாம் சரி ஓடுறா புண்ணுன்னு விட்டுருது.
கெட்டதில் சொல்ல ப்ரோ ஓடுறா பைத்தியக்காரான்னு. ஓ RDR 2 இருக்குது நம்ம கையில். கோஸ்டவர் கால் ஆஃப் மொபைல் கால் ஆஃப் டியூட்டின்ற மாதிரி கால் ஆஃப் மொபைல் இன்னும் கொஞ்சம் தான். இவன் மட்டும் காசு கொடுத்துறானா பிசி முடிச்சிடலாம். 150 ரூபா மட்டும் கொடுத்துடணும். கடவுளே 150 ரூபா கொடுத்தாங்க. டிப்பு கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இது மட்டும் கொடுத்தாங்கன்னா மட்டும் போதும். 100 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். 100 ரூபா. ஆமாம் 100 ரூபா கொடுத்தா போதும், முடிஞ்சிடும். இது ஒன்று தான் கடவுளே. ஆஹா கேம் இன்ஸ்டால் எவன் தருவான் உனக்கு? எப்படி ஒரு 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்துருக்காரு தலைவர். நல்ல பையாரு. நம்ம போய்ட்டு அது வாங்கிடுவோம் ப்ரோ. கம்ப்யூட்டர் ஸ்கூலில் போ. கம்ப்யூட்டர் ஸ்பாட்ஸில் போயிட்டு கூலிங் தானே, கூலிங் அதெல்லாம் ப்ரோ கொடுப்பேன். கத்தாத ப்ரோ எனக்கு பெயின் மாதிரி கத்தாங்க. டப்பு 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 டப்புன்னு அடிக்குது நீ கத்தனா. 126 அது வந்து இது நம்ம எப்படி ஆர்டர் பண்ணால் கொரியர் சார்ஜ் எடுத்துக்கிறானுங்க அந்த மாதிரி. இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டாலிங் பிசி நியூ பிசிக்கு பார்த்தீங்கன்னா நியூ பிசிக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ப்ரோ அப்படியே செட்டப் பண்ணிட்டு ப்ரோ. ஒன்று தூக்கியாச்சு போட்டாச்சு. கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணு ப்ரோ. சொன்ன சவுண்ட் கூடாது. ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் இன்ஸ்டால் பண்ணியானே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு வந்து தொலையாது. ஆல் செலக்ட் கொடுத்தா டவுன்லோட் ஆகி தொலையாது. முடிஞ்சிடுச்சு. டவுன்லோட் ஆகிடுச்சு. 5 கேம் எங்கள் ரெண்டுத்துலேயும். வாங்க ப்ரோ. தாத்தா சட்டு டிப்பு ஆனால் கொடுத்துருக்கானா டெக்ஸ் ஓடு தைடு பணம் கொடுத்து காசு வந்துச்சு. நம்மளுக்கு மாடு வந்துச்சு. மாடு ஓடுத்தல. ப்ரோ ஃபர்னிச்சர் ஆடி போடுவானா ப்ரோ? ஓடா இது ப்ரோ கெட்டாத பேசுது ப்ரோ. ஃபர்னிச்சர் ஆட போடாத அடித்தா சா வச்சு போடுவோம்னே வந்தீங்கன்னா. பட்டுன்னு அடிக்கணும் வந்தாங்க பற்றியா. இப்போ தான் கடையே பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டுருக்கு ப்ரோ. இன்னொரு பீஸ் வாங்கி போட்டுருவோம். இருபுறம் முதல்ல நிறைய கஸ்டமர் வந்துட்டே இருந்துச்சு. எங்கள் 1000 ரூபா வந்துட்டோம். வேணா வாங்கி போட்டுருவோம். இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணுவோம் மானிட்டர்ஸு. ஓகே பிசியும் ஓகே ப்ரோ. அவனுக்கு கிளம்பிட போதில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ டிப்ஸ் தந்துச்சா பாரு ப்ரோ. டிப்ஸு தரம் கொடுத்துருக்கேன் எனக்கு 10 ரூபா. டெலிவரி சார்ஜ் இவனுங்க அதிகமாக எடுத்துறானுங்க. அதுதான் எனக்கு வெயிட் தெரியாது தான் ப்ரோ. வயிறு எரியுது நம்ம சில பேருக்கு எரியுதான் ப்ரோ. 1 2 3 முடிஞ்சிச்சு. கிளம்பி பார்த்துட்டோம். கிளம்பா உண்மையாக போட்டு என்ன மயிரா அட்ரா எழுதிட்டு போதுங்க ப்ரோ. நல்ல வார்த்தை தான் ப்ரோ. ஏறுப்பா தம்பி என்ன வேணும்? அதெல்லாம் இருக்குப்பா அந்த கேம்ஸில். இது வேறுங்க விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மிச்சம் விட்டுட்டுருக்கோம். டிப்ஸ் வேறு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவும் மாட்டானுங்க. கேம் ஆஃபீஸர் பிசிஎல் ப்ரோ. ஆஃபர் ப்ரோ. கேம் ஆஃபரு இதுங்க. இப்போ தான் வந்திருக்கேங்க. வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டகத்தோட ஆள் அந்த இவன் தான் சொன்னேன். ஏன் நாயா போகுமா? நான் ப்ரோ ஏசுநாதர் ஒட்டகத்தோட போகிறாரு ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் சொல்லாது ப்ரோ. கம்மியாக ப்ரோ. சாரி ப்ரோ. உனதான் வரும் ப்ரோ. எனக்கு தானே ப்ரோ வரும். சாரி ப்ரோ. அது மாதிரிலாம் சொல்லாது ப்ரோ. நீ வேறு கொடுமா ப்ரோ. ஓட்டுருவானுங்க ப்ரோ. ஓட்டுருவானுங்களா? இதுக்கு ஊற்று பார்க்கலாமா? ஓட்டானுங்களாம் காசியாக வந்துடுவான் இம்மனார் விளையாடுது. சரி இவர் முடிய போகிறாரு. இவர் இப்போ தான் வந்து உட்காந்துரு. அதனால் நம்ம பிசி கொண்டாந்து நோண்டிகிட்ருப்போம் உட்காந்து. பிசியில் போயிட்டு நல்ல டேபிளாக ஒன்று வாங்கிடுவோம்.
இது வாங்கிடுவோமா ப்ரோ அச்சு கொண்டு வாங்க ப்ரோ. அப்போ இது வாங்கிடுவோமா ப்ரோ அது கட்சியை கொண்டு வாங்க ப்ரோ. இது வாங்கிப்போம். ஓ ஓ ஓ மைனஸ் ஒன்று போடு. இப்போதைக்கு ஒன்று வாங்கியாச்சு, அவ்வளோதான் போதும். இனிமேல் அடுத்த வேலையெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒன்று வந்தியா எவனோ வந்தால் செருப்பு கேட்டு அடிக்கணும், அது வேறு விஷயம். கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் கேம்ஸ் போயிட்டு நான் செகண்ட் லெவல் கேமு கொடுத்துட்றானுங்க, காசு எடுத்துட்டோம். டிப்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ரூபா கொடுக்கல. சந்தோஷமாக டாட்டா வரும் பாருங்க. ஐயோ என்ன யார் சிச்சினே வரான், அப்போ டிப்ஸ் கொடுப்பான். வணக்கம் டாட்டா வந்து டிப்ஸ் கொடுத்துறோம். 500 ரூபா வந்துருச்சு, 510 ரூபா வந்துருக்கு. நல்லா இப்போ போய்ட்டு ப்ரோ நிறைய வேஸ்ட் பண்ணாது ப்ரோ. அப்போ என்ன பண்ணுவோம்? சேர்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ரோ இது வாங்க முடியும். ஆமாம்ல, சேர்லாம் வாங்கணும்ல. சேர் கொஞ்சம் என்ன மாதிரி மாடல் இந்த மாதிரி இப்போ வந்துச்சா நம்ம செகண்ட் மாடலில் பார்ப்போம். செகண்ட் மாடல் டேபிள் பார்த்தோமா, செகண்ட் மாடல் சேரில் பார்ப்போம். இல்லை நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். செகண்ட் மாடல் சேர் ப்ரோ, அது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அதாவது இது மட்டும் இப்படி இது மட்டும் வாங்கிட்டோமா, இதுவும் நான் கொஞ்சம் அழகாக வேணாம். செகண்ட் மாடல் வாங்கிடுச்சு. இப்போ செகண்ட் மாடல் பிசி அப்புறம் இன்னும் என்ன முடியல. நாட் ரீசெட்டு மோர் டேபிள் என்ன அது ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டேபிளாக சொல்லிட்டு ப்ரோ காசு கையில் கம்மியாகுது. அப்புறம் காசு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கையில். ரூபாய் கம்மியாகுது ப்ரோ. சரி கம்முன்னு இரு ப்ரோ, இப்போதைக்கு எது வாங்க முடியாது. அது கம்முன்னு இருக்கும். கம்முன்னு இருந்தாலும் உம்முன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஜம்முன்னு கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருக்கும், கும்முன்னு இருந்தால் கம்முன்னு இருக்கும். இது வேறு யாரும் சொல்ல, என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். வேறு யாரும் சொல்லலை, என் ஃப்ரெண்டு தடவை வேறு வந்தனே வரான் பயமா இது ப்ரோ. இந்த வீடியோ முடிச்சிடலாமா? இருக்கும் ப்ரோ, இந்த பிசி பில்டு பண்ணால் தான் இந்த வீடியோவே முடியும். அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிடும் சாதாவா. சரி நம்ம இந்த பிசி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி ஓட்டணும். வந்துட்டாங்க. ஒரு அவலி கிளம்பியாதுன்னு பாட்டு போடுவோம். போயிட்டு கொடுத்துட்டு ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி கேம் வந்து இது கேம் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு 6th லெவல் வந்துடும். லெவல் எத்தனை லெவல் என்ன புது கேம்ஸ் வந்திருக்கு. நம்ம போய் புது கேம்ஸ் ஆட் பண்ணுவோம். சரிண்ணா. அப்புறமா நான் இங்கே சங்கை ஊதிவிட்டேன். ஐயோ மதர் கேரி பேங்க் ராபரி அதெல்லாம் இறக்கணும். இப்போதைக்கு 2 கேம் இறக்கி வாங்கிட்டோம். 2 ரெண்டுமே 2 பக்கம் ஃபைல் நுழையிடுச்சு. இப்போ இவங்கள யாருன்னா நல்லா இருக்குன்னு பார்ப்போம். கோவத்தோட போகிற டிப்ஸ் தர மாட்டேங்கிறாரு. காசு தர மாட்டார். ஃபஸ்ட்டு அவர் காசு தரது டிப்ஸ் வர கோவத்தோட போனால் காசு தரணும். வேலை செய்யறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ப்ரோ காப்பி ரைட் வந்துடும் பார்த்து நிறுத்திட்டு போதும் உங்களுக்கு. அதாவது நம்மளுக்கு போதும். இந்த வாங்கிருப்பாட்டில் பண்ணி காசு பத்தலையா? ஏன்னா இவ்வளோ வச்சுன்னு காசு பத்தல முடியும். கட்சி யூ ஹவ் நாட் ரெடி டு பை அ சிட் மோர் டேபிள் அண்ட் இதுக்கான இது வாங்கணுமா ப்ரோ? என்னது இதுக்கான செகண்ட் லெவல் வாங்கணுமா? ஆமாம் ப்ரோ. செகண்ட் லெவலில் உங்கள்கிட்ட காசு இருக்குதா ப்ரோ? ப்ரோ இதை வாங்கணுமா ப்ரோ? பாவி டெய்லி அதுதான் நம்மளுக்கு பயம். அதுக்கேற்ற மாதிரி இது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிசி வாங்க சொல்லணும் நம்மள. அதோட பிசி இப்போ இதுலேருந்து அப்போ இதான் வாங்கணும். நம்ம இதுக்கான பிசி நம்ம இது வாங்கணும். வெடியாது. ஐயோ வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? நான் பார்த்தீங்கன்னா வாங்க
வாங்க வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. சரியான ரூட்டாகிறீங்க. ப்ரோ பாட்டு போடணுமா ப்ரோ? ஒரு சூறாவளி கம்மியாக அதை நான் சொல்லலாமா பாட்டா போதும். ஆமாம். ஏன்னா என் கடையில் ஜனமே இல்லை. எவனா வண்டின்னு வைங்க திருடா வாடா மண்டே வச்சிருவேன். ஆனால் வெளியே வர முடியல எல்லாம் வந்து வச்சிரும் மண்டே ஒன்று. ஆமாம் எந்த வாடா நீ அதுக்கு மேலே அடி அப்படியே வாங்கி போட்டு அப்டேட் பண்ணுறது கம்மி தான் ப்ரோ காசு. அப்படியே அப்டேட் பண்ணிடலாம் உண்டு தோட்டிலேருந்து. ஓகே நாளைக்கு போய் சூத்து மாதிரி பண்ண ப்ரோ. ப்ரோ நான் தப்பாக சொல்ல சும்மா தான் சொன்னேன். லைக் ப்ரோ போர் அடிக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் யாரும் என்ன கமெண்ட்ல அசிங்கமாக பண்ண பேசுறீங்க. ஆமாம் ப்ரோ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சின்ன வந்துட்டேன். இந்த ஜெய் கபீர்னு ஒரு ப்ளீஸ் ஒன்று இருந்துச்சு இல்லை? ஜெய் கபீரி அப்படின்னு சொல்லிட்டு. யார் ப்ரோ? நமக்கு கெட்ட வார்த்தையில் கமெண்ட் வந்துச்சு ப்ரோ. அவன் பேர் அஸ்வின் ப்ரோ. ஆமாம் ப்ரோ சாரி ப்ரோ பேர் மாட்டேன் ப்ரோ. இந்த அஸ்வினி இருந்துச்சு. ஆமாம் அஸ்வினி. அந்த கேரக்டர் என்னாச்சு ப்ரோ? அந்த கேரக்டர் எப்படி சேர்த்து போச்சு ப்ரோ? ப்ரோ பார்த்து ப்ரோ திரும்ப வந்துட போகுது கமெண்ட்டு பார்த்து பேசு ப்ரோ. அது எப்படியே செத்து போச்சு. மறுபடியும் வந்துச்சுன்னு இதில் பேட்டில் அடிப்பேன். ஒன்று அடிப்பான். எங்களுக்கு எடுத்து தெரியாதா நான் போலீஸ் வந்து போலீஸ்காரையில் எல்லாத்தையும் குத்துருவோம் கையில். போலீஸ்காரனே வச்சுருவேன் ப்ரோ. போலீஸ்கார்கிட்ட சொல்லி அடிக்க வைப்பேன் நான் உன்னை. என்னையா ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. அவனை ஜெய் கபி ஐ கபின்னு எண்ணிதாதோ அதான் அவன் ஐடி பேர் இருந்துச்சு ப்ரோ. இது என்னது? இது கால் ஆஃப் டியூட்டி. அது தெரியுது. இது கால் ஆஃப் டியூட்டி. ஆமாம் கால் ஆஃப் டியூட்டி. இதுனா கேமு இல்லையா? ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஃபயர் கிடையாது. அப்படி பார்த்து நேர் ப்ரோ கொண்டு வரோம். சரி வீடியோ முடிச்சிடலாம். பை பை டாட்டா குட் பை.